Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம January 20 to January 25 வரையிலான current affairs related practice questions solve பண்ணலாம். First question பாருங்க. With reference to eastern swamp deer, consider the following statements. First statement, its geographical range is restricted to Kaziranga National Park and Tiger Reserve in Assam. The eastern swamp deer இந்த ஹசிரங்கா நேஷனல் பார்க்லையும் டைகர் ரிசர்வ்லையும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. திஸ் இஸ் ராங், ரைட்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் இஸ் கிளாசிஃபைட் அண்டர் வல்னரபிள் கேட்டகரி இன் தி ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட். ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள் கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிரைமரி ப்ரே அனிமல்ஸ் ஆஃப் தி டைகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி as per the researchers, இது வந்து ஒரு பிரைமரி ப்ரே அனிமல் கிடையாது. டைகர்னுடைய ஒரு பிரைமரி ப்ரே அனிமல் கிடையாது. அதனால இதுவும் வந்து ராங். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக இந்த ஈஸ்டர்ன் ஸ்வாம்ப் டியர் நியூஸில் இருந்தது. ஸோ த ஈஸ்டர்ன் ஸ்வாம்ப் டியர் ஆக்சுவலி அதனுடைய அந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்லையும் காசிரங்கா டைகர் ரிசர்வ்லையும் குறைஞ்சிருக்கு. பட் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து இந்த ஒராங் நேஷ்னல் பார்க், அதே மாதிரி லஹோவா புட்ஷாபூரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸோ அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இந்த தேசிய பூங்காக்கள் மற்றும் இந்த வனவிலங்கு சரணாலயங்களுக்கு அது வந்து விரிவடைஞ்சிருக்கு. அதனுடைய ஹேபிட்டட் வாழிடம் வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. இன்னொன்று, இட்ஸ் நாட் அ பிரைமரி ப்ரே ஆஃப் பார்க்ஸ் கார்னிவோர்ஸ், எஸ்பெஷலி டைகர், ரைட்? ஸோ அது ஒரு பிரைமரி ப்ரே கிடையாது. இதோடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள், சைட்ஸ் கன்வென்ஷனுக்கு கீழே அப்பெண்டிக்ஸ் 1 லிஸ்ட்டில் இருக்குது. நம்முடைய வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே ஷெடியூல் 1 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை, ஸோ திஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அந்த நேம்லேயே இருக்குது டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை நோக்குன அந்த ஷிஃப்ட் வந்து லாஸ்ட் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் சொல்லுது. ஸோ ஆர்பிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ், ஸோ இட் எனேபிள்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் டீப்பனிங் அண்ட் பெனட்ரேஷன் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன் தி கண்ட்ரி. ஓகே, ஸோ மின்னணு பரிவர்த்தனைகள் மூலமாக இந்த பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு இந்த ரிப்போர்ட்லேருந்து தெரிய வருது. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் 2021, எஸ்பெஷலி திஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சப்டக்ஷன் ஹேப்பன்ஸ் வென் டெக்டானிக் பிளேட்ஸ் ஷிஃப்ட் அண்ட் ஒன் பிளேட் இஸ் புஷ்ட் அண்டர் அனதர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ நமக்கு தெரியும் எத்தனுடைய க்ரஸ்ட் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ நிறைய டெக்டானிக் திட்டுகளால் ஆனது. ஸோ அந்த திட்டுகள் வந்து மூவ் பண்ணும்போது சில மூவ்மெண்ட்ஸ் நடக்குது. அதில் ஒன்று தான் இந்த சப்டக்ஷன், ரைட்? So second statement பாருங்க. Subduction is a very slow process, okay, in which a movement of just 1 or 2 inches happens per year. So இது ரொம்ப மெதுவான ப்ராசஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இந்த சப்டக்ஷன். ஸோ சப்டக்ஷனாக வேற ஒன்றும் இல்லை. இப்போ 2 பிளேட்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு பிளேட் வந்து இன்னொரு பிளேட்டுக்கு அடியில் சப்டியூஸ் ஆகிறது தான் நம்ம சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரெண்டுமே கரெக்ட், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க. ஸோ திஸ் இஸ் சப்டக்ஷன். ஸோ 2 பிளேட்ஸ் கன்வர்ஜ் ஆகும்போது ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டுக்கு அடியில் சப்டியூஸ் ஆகுது. ஸோ டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் கிரியேட்டிங் சப்டக்ஷன் ஜோன்ஸ். ஸோ ஒன் பிளேட் கெட்ஸ் புஷ்ட் டவுன் ஆர் இஸ் சப்டக்டட் பை தி அதர் பிளேட். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த சப்டக்ஷன் நடக்கிறதுனால தான், இந்த சப்டக்ஷன் நடக்கும்போது நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ராக்ஸ் வில் மெல்ட், ரைட்? அண்ட் இட் பிகம்ஸ் மேக்மா, எரிமலை குழம்பாக மாறி, ஸோ அது வந்து எரிமலை குழம்பாக நம்ம எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே வெளியே வந்தது, ஒரு போர் வெளியே வருது. அதுதான் நம்ம வல்கானிக் ஆக்டிவிட்டி, எரிமலை அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபினாமினா ஏன் நியூஸில் இருந்ததுன்னா, ரீசெண்டாக தெர் இஸ் அ வல்கானோ எரப்ஷன் நியர் த ஐலண்ட் ஆஃப் டோங்கா. ஸோ டோங்கா அப்படிங்கிறது வந்து ஒரு தீவு நாடு, பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எரிமலை கூட்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த தீவு. ஸோ அந்த தீவில் ரீசெண்டாக வல்கானிக் எரப்ஷன் நடந்தது. இந்த வல்கானிக் எரப்ஷனுடைய ஒரு ஆஃப்டர் எஃபெக்டாக ஸோ அந்த கடலில், பசிபிக் கடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் வேவ்ஸ், அதாவது ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் வரக்கூடிய கடல் அலைகளும் ஏற்பட்டிருந்தது. ஸோ இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட இந்த டோங்கா அப்படிங்கிற ரீஜியன் எந்த பவுண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசிபிக் பிளேட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும்
converge ஆகக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ த பசிபிக் பிளேட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் ஐலண்ட் ஆஃப் டொங்கா வாஸ் the Pacific plate was pushed down below the Indo-Australian plate and Tonga plate, causing the molten rock to rise above and form the chain of volcanoes. So இந்த volcanic eruptionக்கு காரணம் வந்து இந்த subduction தான். ஸோ இந்த Pacific plate ஓடையும் Indo-Australian platesக்கு இடையில நடக்கக்கூடிய subduction தான் காரணம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். which of the following statement is correct? First statement பாருங்க, the prime minister is the ex officio chairman of the civil services board அப்படின்னு இருக்கு. This is actually wrong. So prime minister இல்லை ex officio chairman. So the cabinet secretary is the ex officio chairman of the civil services board. Second statement பாருங்க, the department of personnel and training is the cadre controlling authority of Indian administrative officers, that is IAS officers. So இந்த statement வந்து correct. IAS officers உடைய cadre controlling authority வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தான். ஸோ ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் ப்ரொப்போஸ்ட் cadre rule changes. Okay, so union government proposed changes to Indian administrative cadre rules 1954. ஸோ அதுக்கு தான் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து they have registered their opposition, right? ஸோ அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க, பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சமீபத்தில் நியூஸில் இருந்தது, அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. ஸோ நம்ம பார்த்தது மாதிரி கேபினெட் செக்ரட்டரி இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி சிவில் சர்வீசஸ் போர்ட். கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், IFOS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸோ இது மூணு தான் இந்தியாவில் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இதில் இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ரைட், ஸோ இந்த டெபுடேஷனை அலோகேட் பண்ணுறதுல தான் தெர் இஸ் அ ரூல் சேஞ்ச். ரைட், சமீபத்தில் நடந்த ரூல் சேஞ்ச் வந்து இந்த டெபுடேஷன் அலோகேஷன் ரிலேட்டட் ஆனது. ஸோ அது நியூஸில் இருந்தது. ஃபைன். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் இன்கரெக்ட்? ஸோ அவரை பற்றின தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹி சர்வ்ட் அஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கல்கட்டா முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆப்ஷன் பி, ஹி வாஸ் எலெக்டட் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் இட்ஸ் ஹரிபுரா செஷன். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. அடுத்தது பாருங்கள், ஹி ஒர்க்ட் அஸ் தி எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் நியூஸ் பேப்பர் ஸ்வராஜ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ அவர் வந்து அவருடைய மென்டர் சிடி தாஸனுடைய அவர் ஃபவுண்ட் பண்ண நியூஸ் பேப்பர் தான் இந்த ஃபார்வர்ட். ஸோ அதில் எடிட்டராக பணியாற்றினார். அதுக்கு பிறகு தான் சொந்தமாக வந்து ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணார், ஸ்வராஜ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹி ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு தி இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் சிங்கப்பூர் அப்படிங்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவர் வந்து முதல்ல இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கலை. ரைட், ஸோ அதில் இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் born on 23rd January 1897. ஸோ நம்ம ஏன் வந்து அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மியை முதல்ல தொடங்கலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் அண்டர் மோகன் சிங் அண்ட் ஜாப்பனீஸ் மேஜர் இவாய்ச்சி ஃபுஜிவாரா, and it comprised Indian prisoners of war of the British India Army captured by Japan in the Malaya region, that is இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா. ஸோ அந்த prisoners of wars வச்சு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கினது தான் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. ஸோ அதுக்கு பிறகு சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் அந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட சேர்ந்து அதனுடைய தலைவராக மாறினார். ஸோ அதை கமாண்ட் பண்ணக்கூடிய கமாண்டண்டாக மாறினார். ரைட், ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து மோகன் சிங் அண்ட் திஸ் ஜாப்பனீஸ் மேஜர். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா அவருடைய 125th பர்த் ஆனிவர்சரி. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ் வந்து நடக்க போகுது இந்தியாவில் ரிலேட்டட் டு சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அதனுடைய அவர் செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதமாக தான் ரீசெண்ட்லி ஹோலோகிராம் ஸ்டாச்சு வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இவரை பற்றின செய்திகள் வந்து இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நியூஸில் இருந்தது. ஓகே, ஸோ இவருடைய பிறந்த நாளை வந்து பராக்ரம் திவஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இவர் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ ஹி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் தி சால்ட் சத்தியாகிரகா ஆஃப் 1930 அண்ட் ஹி வெஹமென்ட்லி அப்போஸ்ட் தி சஸ்பென்ஷன் ஆஃப் சிவில் டிசொபீடியன்ட் மூவ்மெண்ட். ரைட், ஸோ சட்டமறுப்பு இயக்கத்தை காந்திஜி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்போ அதை வந்து கடுமையாக எதிர்த்தவர். Then of course he vehemently opposed the signing of Gandhi Irwin Pact also. So இந்த
இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஹரிபுரா செஷனில் 1938 நடந்தது அந்த செஷன். ஸோ அந்த செஷனில் காங்கிரஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த 1939 நடந்த ட்ரிபூரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய செஷனில் தான் அவருக்கும் காந்திக்கும் இடையில் வந்த ஒரு கருத்து வேறுபாட்டால் காங்கிரஸிலிருந்து பிரிந்து போய் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்கி, ஸோ அதுக்கு பிறகு அவருடைய பாதையை வந்து வேறாக மாறியது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். He was born in 1017 CE in Tamil Nadu. He is the most respected personality in the philosophy of Sri Vaishnavism. He is famous as the chief proponent of Vishish Advaita subschool of Vedanta. Who is he? ஸோ இந்த பர்சனாலிட்டி யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபிலாசபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ராமானுஜாச்சாரியா. ஸோ ரீசெண்டாக அவரை பற்றின நியூஸ் இருந்தது. ஸோ அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். He was born in 1017 at ஸ்ரீபெரும்புத்தூர் இன் தமிழ்நாடு. இவர் வந்து ஈக்குவாலிட்டி, ரைட், சமத்துவத்தை பற்றி அந்த காலத்திலே பேசின ஒரு ஃபிலாசபர். ஸோ ஹி லிபரேட்டட் மில்லியன்ஸ் ஃப்ரம் சோஷியல், கல்ச்சுரல், ஜெண்டர், எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். ரைட், ஹி ஓப்பன் தி டோர்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் டு ஆல் பீப்புள். ஸோ இதனால தான் அவருக்கு வந்து ஒரு சிலையை நிறுவியிருக்கிறாங்க ஹைதராபாத்தில். ரைட், ஸோ அந்த சிலைக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவ சிலை அப்படின்னு பேரிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து விரைவில், அதாவது February 5th வந்து நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் அன்வீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இருந்தது. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Which among the following statements about K-shaped economic recovery is correct? ரைட், ஸோ நம்ம வந்து எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ரெசஷன், ரைட், ஸோ அது வந்து ஸ்லோவாகும், அந்த பொருளாதார வளர்ச்சி குறையும். அதுதான் நம்ம ரெசஷன்னு சொல்கிறோம், பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெசஷனுக்கு போயிட்டு அந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். தட் மீன்ஸ் மெதுவாக வளரும். ஸோ அதுதான் நம்ம எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பொருளாதார மந்த நிலையிலிருந்து ரெக்கவர் ஆகிறது. ரைட், ஸோ அதை வந்து டிஃபரெண்ட் க்ரைட்டீரியா வச்சு சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபபெட்ஸினுடைய இந்த கிராஃபினுடைய ஷேப்பை பொறுத்து இப்படி கே ஷேப்டு, இசட் ஷேப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னா இட் இஸ் தி ரெக்கவரி இன் விச் எக்கனாமிக்கலி குவிக்லி ரைசஸ் ஆஃப்டர் அண்ட் எக்கனாமிக் கிராஷ் அப்படின்னு இருக்கு. நோ, ரைட், ஸோ இது வந்து ஆக்சுவலாக இசட் ஷேப்ட் ரெக்கவரியினுடைய எக்ஸ்பிளனேஷன். ரைட், அப்புறம் வந்து பாருங்கள், பி, இட் இஸ் தி ரெக்கவரி இன் விச் த எக்கனாமி ஆஃப்டர் ஃபாலிங் ஸ்ட்ரகிள்ஸ் அரவுண்ட் ஏ லோ க்ரோத் ரேட் ஃபார் சம் டைம் பிஃபோர் ரைசிங் கிராஜுவலி டு யூஸ்வலி. ஸோ இது வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ரைட், ஸோ முதல்ல வந்து ரொம்ப மெதுவாக தான் க்ரோத் ரேட் இருக்கும், அப்புறம் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இதுவும் கிடையாது, இதுவும் வந்து கே ஷேப்டு கர்வனுடைய டெஃபினிஷன் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், இட் இஸ் த ரெக்கவரி இன் விச் the different parts of the economy recover at different rates, times or magnitude. ஸோ எக்கானமியில் வந்து டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து they recover at different rates and different times அப்படிங்கிறது தான் இந்த கே ஷேப்டு ரெக்கவரினுடைய எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரைட், ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம கொஸ்டினில் பார்த்தது இட்ஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் இசட் ஷேப்டு ரெக்கவரி. ஸோ இட்ஸ் த ரெக்கவரி இன் விச் economy quickly rises after an economic crash. ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து, ஸோ நீங்கள் ஜிடிபிக்கும், ஸோ திஸ் இஸ் ஜிடிபி அண்ட் திஸ் இஸ் டைம். ரைட், ஸோ நம்ம இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பொருளாதார மந்த நிலையிலிருந்து சடன் ரைஸ். ரைட், ஸோ இதுதான் நம்ம இசட் ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். தென் யூ ஷேப்டு ரெக்கவரினா இட் இஸ் த ரெக்கவரி இன் விச் எக்கானமி ஆஃப்டர் ஃபாலிங் ஸ்ட்ரகிள்ஸ் அரவுண்ட் ஏ லோ க்ரோத் ரேட். ஸோ ரொம்ப ஸ்லோவாக ரெக்கவர் ஆகுறது. ரைட், ஸோ லோ க்ரோத் ரேட் ஃபார் சம் டைம் அண்ட் பிஃபோர் ரைசிங் கிராஜுவலி. ஸோ இந்த ரைஸ் வந்து கிராஜுவலாக இருக்கும். இதுதான் நம்ம யூ ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் எக்கானமியும் ஒவ்வொரு டைமில் வந்து வளரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெக்கவரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து ஒரு பேண்டமிக்கை ஃபேஸ் பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகக்கூடிய டைமு. ஸோ இந்த ரெக்கவரி வந்து ஈவனாக இல்லை. ரைட், ஸோ இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இன்கம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு.
ரைட்? ஸோ இது ஒரு சைடில் நடக்குது. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மா கம்பெனிஸ், பெரிய ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், ரொம்ப சூப்பர் ரிச் பீப்புள், இவங்களுடைய இன்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கம்பெனிஸ் ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு செக்டர், ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப ஹையான க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து க்ரோத்தும் நடந்துகிட்ருக்குது. ஸோ அப்போ ஒரு செக்டர் ஆஃப் எக்கானமி வந்து ஸ்லோவாக வளருது, இல்லை வந்து வளரவே இல்லை டிக்ளைனில் இருக்குது அதனுடைய வளர்ச்சி. பட் இன்னொரு செக்டர் ஆஃப் எக்கானமி வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெக்கவரி பார்த்து கிடையாது அப்படிங்கிறது எக்கனாமிஸ்ட்ஸோடைய கிளைம், ரைட்? ஸோ இது வந்து ரீசெண்டாக நியூஸில் இருந்தது, இந்த ரெக்கவரி மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ Najafgarh Lake is a transboundary wetland that inhabits several threatened species of birds. So this is correct. So it's a home to a lot of threatened species of birds as well as migratory birds. So இது ஒரு transboundary wetland, right? அடுத்தது பார்த்தீங்கன்னா Najafgarh Lake is located in the southwest Delhi and is fed by Sahibi River. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ இட்ஸ் ஃபெட் பை டூ இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ், சஹிபி ரிவர் அண்ட் யமுனா ரிவர். ஓகே, ஸோ இன்னொன்று இந்த நஜாஃப்கர் லேக் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய வாட்டர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் யமுனா ரிவர். ஓகே, ஸோ அதனால இது ரொம்ப கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்ஸ் இன் டெல்லி. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ நஜாஃப்கர் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் அ நேச்சுரல் டிப்ரெஷன் இன் சவுத் வெஸ்ட் டெல்லி close to Gurugram Rajokri border. So Haryana Delhi border, அந்த ஹரியானா ஸ்டேட்டுக்கும் டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இருக்கிற ஒரு வெட்லேண்ட் தான் இது. அதனால தான் இந்த டிரான்ஸ் பவுண்டரி வெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 281 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் மோஸ்ட் த்ரெட்டன்ட் பேர்ட்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து அந்த வெட்லேண்டினுடைய ஏரியா வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஸோ டியூ டு சீவேஜ் டெபாசிட்ஸ். ஸோ குருகிராமில் இருக்கக்கூடிய, குருகிராம்ங்கிறது ஒரு பெரிய சிட்டி, ஸோ அந்த சிட்டியில் இருந்தும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்தும் அந்த கழிவு நீர் வந்து கலக்கக்கூடிய ஒரு ஓடையாக அது மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை ரிக்ளைம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ Najafgarh Lake has been highly fragmented and transformed, built upon, used as a waste receptacle and invested with invasive species. So that's why they have made a environment management plan. These Haryana and Delhi governments வந்து ரெண்டுமே இதை ரிக்ளைம் பண்ணுறதுக்காக ஒரு என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளானை டிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன லெவலில் இருக்குது, ரைட்? ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அவங்கள டைரக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ரீசன்ட்லி த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் has directed Delhi and Haryana to enforce the environment management plan that the two governments have prepared for the rejuvenation and protection of the Najafgarh Lake. So சூழலியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெட்லேண்ட் அது. ஸோ எஸ்பெஷலி டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் பல பகுதிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெட்லேண்ட் அது. அதனால தான் இதை வந்து ரெக்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. Fine. 9th question. Which country has recently declared 90 days environmental emergency in its damaged coastal territories? So here option B, Peru is the correct answer. So the Peruvian government has declared a 90-day environmental emergency in damaged coastal territories after an oil spill. So this oil spill, so என்ன வந்து அந்த coastal இதில் வந்து கொட்டிருச்சு. So this is due to the freak waves, right? So நம்ம வந்து டோங்கா அப்படிங்கிற ஐலண்டில் நடந்த அந்த வல்கானிக் ஆக்டிவிட்டியை பற்றி படித்தோம். ஸோ அந்த வல்கானிக் ஆக்டிவிட்டினால ட்ரிகர் ஆகி, ஸோ அந்த கடலில் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் ஃபார்ம் ஆன ஃப்ரீக் வேவ்ஸ்னால ஆயில் பேரல்ஸ், ரைட்? ஸோ ஆயில் டேங்கர் வந்து பிரேக் ஆகி, ஸோ அந்த அதனால வந்து ஆயில் ஸ்பில்னால தான் இந்த எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பசிபிக் கோஸ்ட்டில், பெரு, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் மகாராஷ்டிரா, இட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரைட்? ஸோ அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், Aurangabad topped India's first district governance index, good governance index. This is also wrong. So Aurangabad is in Maharashtra. It's the Jammu district that topped this district good governance index, right? So இங்க வந்து ஆப்ஷன்
C both 1 and 2 அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் ரைட். So India's first good governance index is introduced by Department of Administration Reforms and Public Grievances in partnership with Jammu and Kashmir, and it's introduced in Jammu and Kashmir. So Jammu district topped India's first district good governance index, right? நன்றி நண்பர்களே, இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நீங்கள் இன்னும் பல கேள்விகளை தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் பல கேள்விகளோடையும் மேலும் பல தகவல்களோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.